शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे। ஓம் சாந்தி. சிவனின் தேவதைகள் பட்டியினுடைய 18வது நாள். வானினுடைய தேதி 13/2/1984. கீதையினுடைய 18வது அத்தியாயத்தில் நஷ்டோமோகா ஸ்மிருதிலப்தா என்ற ஒரு ஸ்லோகன் உள்ளது. அந்த முழு ஸ்லோகனினுடைய அர்த்தம் என்ன? கிருஷ்ணன் கூறியதுமே அர்ஜுனனுக்கு மோகம் அழிந்து விட்டது. இப்பொழுது அவன் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டான். அர்ஜுனன் சபதம் ஏற்கின்றான், உயிர் இருக்கும் வரை நான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருப்பேன், இதில் வெற்றி அடைவேன் என்று உறுதி பூணுகின்றான். செய்பவர் செய்ய வைப்பவர் இறைவன், நான் வெறும் கருவி மட்டுமே என்ற உணர்வு ஏற்படுகின்றது. உலகத்தில் பொறுத்தமட்டில் உயிர் விட வேண்டுமென்றால் எல்லாவற்றின் மீதும் பற்றுதலை விட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் இங்கு நமக்கு பாபா கூறுவது என்ன? உயிரோடு இருக்கும் பொழுதே எல்லா பற்றுதல்களையும் விட்டுவிட வேண்டும், இருக்கும் பொழுதே இறந்திருக்க வேண்டும் என்று பாபா நமக்கு கற்றுத்தருகின்றார். இன்றைக்கு யார் யாரை சந்திக்க வருகின்றார்? அன்பு கடல், அமைதி கடலான பாபா தன்னுடைய அன்பு சுரூபமான குழந்தைகளை சந்திக்க வருகின்றார். அப்போது நாமெல்லாம் யார்? சாந்த சுரூப ஆத்மாக்கள், அன்பு சுரூப ஆத்மாக்கள். கிறிஸ்மஸ் ட்ரீயில் நிறைய நட்சத்திரங்கள் தொங்கவிட்டப்பட்டிருக்கும். அந்த நட்சத்திரங்கள்லாம் யாருடைய நினைவு? நம்முடைய நினைவு. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் மேலே ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதாவது ஒரு ஸ்டார் தொங்கிட்டு இருக்கும், மிகப்பெரிய நட்சத்திரம். அது சிவபாபாவினுடைய நினைவு. கிறிஸ்மஸில் அந்த சாந்தா கிளாஸ் தாத்தா பற்றி ஒரு விஷயம் வரும். யார் அந்த தாத்தா அப்படின்னா, சாந்தி கடலான பாபா இப்போது சாந்தி கொடுக்க வந்திருக்கிறார். ஆத்மாக்கள் ஸ்டார் மூலமாக சாந்தி கொடுக்க வந்திருக்கின்றார். நாமெல்லாம் யார்? சாந்தியை வழங்கக்கூடிய சாந்தி கடல் பாபாவினுடைய குழந்தைகள், சாந்தியின் தூதுவர்கள், அமைதியின் ஃபரிஸ்தாக்கள். இந்த சித்திரத்தில் கூட நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் அமைதியை தேடி ஒவ்வொரு இடமாக அலைகின்றான். முதல்ல ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய் எனக்கு அமைதி கொடுன்னு கேட்குறார். அரசியல் தலைவர் சொல்கிறார், எனக்கே அமைதி இல்லை, நான் எப்படி உங்களுக்கு அமைதியை கொடுக்க என்று சொல்லி ஒரு சன்னியாசிட்ட அனுப்புகிறார். நான் சன்னியாசி இன்னொரு சன்னியாசிட்ட அனுப்புகிறார். கடைசியில் அந்த சன்னியாசி பிரம்மா குமாரிட்ட அனுப்புகிறார். அந்த பிரம்மா குமார் யார்? சாந்தி கடலான பாபாவினுடைய குழந்தை. நாம தான் அந்த பிரம்மா குமாரி, மற்றவர்களுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடிய சாந்தியினுடைய தேவர்கள். சத்யுகம் என்பது சுகம், சாந்தி, செல்வம் நிறைந்த உலகம். அந்த ஒரு பூரணமான உலகத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? சாந்தி கடலான அன்பு கடலான பாபா. நாம் அவரிடமிருந்து எல்லா செல்வங்களையும் பெற்றுக்கொள்கின்றோம். பக்தியில் கூட ஒரு ஸ்லோகன் சொல்லப்படுகிறது, சாந்தியை வழங்கக்கூடிய வள்ளலான இறைவன் சதா சாந்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார், அவரிடம் சாந்தி என்பது வற்றி போவதே இல்லை என்று. ஆனால் அறிவில் என்ன கூறுகிறது? இந்த எரிந்து கொண்டிருக்கும் சூரியன் ஒரு நாள் குளிர்ந்து போய்விடும், ஒன்றுமே இல்லாது போய்விடும் என்று பயமுறுத்துகிறது. பாபா கூறுகிறார், இது அனாதி டிராமா, இங்கு என்னென்ன நடக்கின்றதோ இவையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்று. எப்படி கடல் நீர் ஆவியாகுது, மழை பொழியுது, மீண்டும் அது ஆறாகி கடலுக்கே தண்ணீர் சேர்ந்துருது, அந்த கடல் வற்றி போவதே இல்லை. அதே போல் இங்கு எல்லாமே கால சுழற்சியில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, எதுவுமே முடிந்து போவதில்லை, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. பாபா இப்படி சக்கரத்தினுடைய ஞானத்தை அனாதி என்று புரிய தருகிறார். பாபா கூறக்கூடிய ஞானம் உலகத்தினுடைய ஞானம் இல்லை, உலகத்திலுள்ள எல்லா ஞானத்தினுடைய சாரத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். முழு ஞானத்தினுடைய சாரம் என்ன? நீங்கள் எப்படி பிந்து புள்ளியோ அதே போல பரமாத்மாவும் புள்ளியாக இருக்கிறார், தன்னை புள்ளியாக உணர்ந்து கொள்ளுங்கள் என்று புரிய வைக்கின்றார். நஷ்டோமோகா ஸ்மிருதிலப்தா, பற்றுதலை அழித்து நினைவு சுரூபமாக ஆகுங்கள் என்பதற்கான அர்த்தம் கூட என்ன? நாம் ஆத்மா புள்ளியாகிடணும், எல்லாவற்றையும் விட்டுட்டு மேலே போகணும், பிறகு மேலேருந்து மீண்டும் கீழே நடிக்க வரணும். இது மிக சாதாரணமான விஷயம். விடணும், மீண்டும் வரணும், மீண்டும் எடுத்துக்கொள்வோம், மீண்டும் விடணும். ஆனால் இதை பற்றி புரிய வைக்கிறதுக்கு 4 வேதங்கள், எல்லா புராணங்கள், உபநிடதங்கள் என்னவெல்லாமோ சொல்லி பிரமிக்க வைத்து விட்டன. பாபா ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறார். நான் சாந்தியை வழங்கக்கூடிய வள்ளல், சாந்தி கடல், சாந்தி பிரியமான குழந்தைகளை இங்கே சந்திக்க வந்திருக்கிறேன், இந்த மெடிடேஷன் ஹாலில் சந்திக்க வந்திருக்கிறேன். ஞான கடலான பாபா தனது குழந்தைகளை, ஞான சொரூபமான குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கின்றார். பாபா எல்லாவற்றையும் மிக எளிமையாக புரிய வைக்கின்றார்.
சிறிது நாளுக்கு முன்னால் தான் யூனிவர்சல் பீஸ் ஹாலில் ஓம் சாந்தி பவனில் வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது நான் ஞானத்துக்கு வந்திருந்தேன். ஞானத்துக்கு வந்திருந்த புதுசு. அப்போ ஒரு பிரதர் வந்து புரிய வச்சுட்டு இருந்தார். இந்த முழு உலகத்தில் இது ஒன்றே ஒன்று தான் யூனிவர்சல் பீஸ் ஹால். உலகத்துக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய மண்டபம் இது ஒன்று தான் அப்படின்னு புரிய வச்சுருந்தார். ஏசியாவிலேயே இது 4வது பெரிய ஹால், அமைதிக்கான ஒரு யூனிவர்சல் பீஸ் ஹால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே உலகத்தில் எங்கேயுமே அமைதி கிடைக்காது. ஒருமே அமைதியை தேடிக்கொண்டிருக்கும் கையேந்துபவர்களாக பெக்கர்ஸாகத்தான் இருக்கிறாங்க. அதை கேட்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. முழு உலகத்துக்குமே சாந்தியை வழங்குவதற்காக சாந்தி கடலான பரமாத்மா இந்த பாரதத்தில் அவதரிக்கிறார். அந்த பாரதத்துலேயும் மவுண்ட் அபுலையும் இந்த பீஸ் ஹாலில் தான் அவதரிக்கின்றார். இங்கிருந்து தான் முழு உலகத்திற்கும் அமைதி பரவுகிறது, போய் சேருகிறது. யார்கிட்ட அமைதி இல்லையோ அவங்க குழப்பமுடையவர்களாக ஆகிடுறாங்க, மனச்சோர்வு உடையவர்களாக ஆகிடுறாங்க, நிம்மதியற்றவர்களாக ஆகிடுறாங்க. மகாபாரதத்தில் 2 கதாபாத்திரங்கள் முக்கியமானவை. ஒன்று ஸ்ரீகிருஷ்ணன், இன்னொன்று கர்ணன். கர்ணனுடைய கதையை பார்க்கும் பொழுது அவர் சூரிய புத்திரன். ஆனாலும் கூட அவருடைய தாயார் என்ன செய்கிறார், அவன் பிறந்ததுமே வந்து நதியில் வந்து விட்டு விடுறார். பிறகு அந்த குழந்தையை, அதாவது கர்ணனை வந்து சூதபுத்திரன் எடுத்து வளர்க்கின்றார். சூதபுத்திரன் அப்படின்னா கலப்பின திருமணம் செய்து கொண்டவர்கள். தாய் வேறு ஜாதி, தந்தை வேறு ஜாதி. அதனால் சூரியபுத்திரனான கர்ணன் வளரும் பொழுதே எல்லாராலையும் அவமதிக்கப்படுகின்றான். யாருமே அவனை சேர்த்துக்கிறதில்லை. குரு துரோணாச்சாரியார் கூட உனக்கு நான் வித்தை கற்றுத்தர முடியாது, நீ சத்திரியன் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். பிறகு சிறிது காலத்துக்கு பிறகு குரு பரசுராமர்கிட்ட போய் சேர்றார். தன்னை பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வித்தையெல்லாம் கற்றுக்கிறார். ஒரு சமயம் அவனுடைய காலில் வந்து வண்டு கடித்து துளையிட்டு ரத்தம் வழிந்தோடுது. அப்போ அதை பார்த்த பரசுராமர், இவ்வளவு சகித்து கொள்ளக்கூடிய சக்தி பிராமணனுக்கு கிடையாது, சத்திரியனுக்கு தான் உண்டு, நீ சத்திரியன், என்கிட்ட பொய் சொல்லி நீ வித்தை கற்றுக்கிட்ட, அதனால் இந்த வித்தை உனக்கு கடைசியில் தேவைப்படும் போது மறந்து போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார். இப்படி அவனுடைய காலம் கடந்தோடுது. ஒரு சமயம் கிருஷ்ணனை பார்த்து கேட்குறான், நான் என்ன பாவம் செஞ்சேன், பிறப்பால் வந்து நான் அவமதிக்கப்பட்டேன், குருவால் அவமதிக்கப்பட்டேன், சாபம் கொடுக்கப்பட்டேன், இதில் என்னுடைய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார், உன்னுடைய கதையை விடு, என்னுடைய கதையை பாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய தாய் தந்தை திருமணம் ஆனதுமே ஒரு அசரீரி கேட்குது, இந்த பெண்ணினுடைய வயிற்றில் யார் பிறக்கிறாரோ அவர் தான் உன்னுடைய எதிரி, உன்னை அழிக்க போகிறவர் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. இந்த செய்தியை கேட்டதையும் அந்த நாட்டு மன்னன் என்ன செய்கிறார், எனது தாய் தந்தையே ஜெயிலில் வந்து போட்டுடுறார். நான் பிறக்கவே இல்லை, என்னுடைய தாய் தந்தை ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. என்னுடைய தாய் தந்தைக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே கொல்லப்பட்டது. ஏன்னா 8வது குழந்தைன்னு அசரீரி சொன்னாலும் எத்தனையாவது 8வது குழந்தை, எதிலிருந்து எண்ணி பார்த்த 8வது குழந்தைன்னு தெரியாதுன்னு யாரோ சொல்ல, எனக்கு கூட பிறந்த ஒவ்வொருத்தருமே கொல்லப்பட்டார்கள். பிறகு நான் பிறந்தேன், வளர்க்கப்பட்டது இன்னொரு தாய் மூலமாக வளர்க்கப்பட்டேன் கோகுலத்தில் போய். பிறகு அசரீரி கேட்டது, கோகுலத்தில் உன்னை வந்து கொல்லக்கூடிய குழந்தை வளருதுன்னு சொன்னதுமே என் வயதில் ஒத்த எல்லா குழந்தைகளுமே கொல்லப்பட்டார்கள். எவ்வளோ அநியாயம் நடந்துச்சு என் தாய் தந்தைக்கு, என் சகோதரர்களுக்கு, என்னோடு பிறந்த ஊரில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு அநியாயம் நடந்தது. கர்ணா, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நடக்கலையே, எனக்கு நடந்தது போல. எனக்கு நடந்த அநியாயம் எதுவும் உனக்கு நடக்கலையே. அப்புறம் நான் வளர வளர ஒவ்வொரு அரக்கர்களாக அனுப்பப்பட்டார்கள் என்னை கொல்லுவதற்காக. அகாசுரன், பகாசுரன் என்று பலவிதமான அரக்கர்கள். இதையெல்லாம் கண்டு நான் வருத்தப்பட்டேனா, கோவப்பட்டேனா? இல்லை, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் உனக்கு பாரு எவ்வளோ வருத்தம் ஏற்படுது, எனக்கே இப்படி அநியாயம் நடந்தது, எனக்கே அநியாயம் நடந்தது என்று ஒன்று உனக்கு உன்னை நீயே வந்து வருத்தி கொள்கிற. போட்டி களத்தில் வந்து கர்ணன் மாவீரன் என்று நிரூபிக்கப்பட்ட போதும் சூதபுத்திரன் அப்படிங்கிறதுனால அவன் ஒதுக்கப்பட்டான். கூடவே வந்து சுயம்பரம் நடக்கும் பொழுது திரௌபதியும் கூட வந்து ஒதுக்கிவிட்டாள். ஆனால் வந்து கிருஷ்ணருக்கு நிகழ்ந்ததோ அவருடைய மாமனாரே அவரை கொலை செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்படி எனக்கு ஏற்பட்ட அநியாயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உனக்கு நிகழ்ந்த அநியாயங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கர்ணனிடம் கூறுவதாக ஒரு கதை உண்டு. அதுபோல் ஒவ்வொரு பிராமண குழந்தைகள், பாபா குழந்தைங்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் வருது. அப்போ பாபா வந்து ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்து முரளி வாசிக்கிறார், புல்லாங்குழல் ஊதுகிறார். உனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லையே அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இன்றைக்கி முரளியில் கூட கேட்டோம், கௌமுக்கிலேருந்து தண்ணீர் வருது, அது பெரிய அமிர்தம் என்று சொல்லப்படுது. உண்மையான பசு யாருன்னா பிரம்மா. அவர் கமலவாயின் மூலமாக சிவபாபா தரக்கூடியதான் உண்மையான அமிர்தம், ஞானாமிர்தம்.
அந்த ஞான அமிர்தம் நமக்கு சொல்வது என்ன? ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. எது நடக்கின்றதோ அதில் நன்மை தான் நடக்கின்றது. இப்பேற்பட்ட ஞான அமிர்தம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? இந்த ட்ராமாவில் அகல்யான் தீமை என்பதற்கான விஷயமே இல்லை. எது நடந்தாலும் நன்மைக்குத்தான் என்று பாபா கூறுகிறார். பாபா நமக்கு குழலோசை கொடுத்து புல்லாங்குழல் ஊதி நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து விட்டார். மூடிய காதுகளை திறக்கச் செய்து விட்டார். நாமும் கவலையற்றவர்களாகி அமர்ந்திருக்கின்றோம். பாபா சொல்கிறார், பிரச்சனைகள் மலை போல விழும், ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க என்று. மனிதர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துடுறாங்க, கவலைப்படுறாங்க. ஆனால் நாம் உறுதிமிக்கவராக ஆகியிருக்கிறோம் பாபாவுடைய முரளியை கேட்டு. அந்த கதையில் கூட எப்படி வரும் அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுவார், நீ சூதபுத்திரன் இல்லை, சூரிய புத்திரன், நீ குந்தியினுடைய புத்திரன். இப்பொழுதே இந்த உண்மையை குந்தியிடம் போய் சொல்லு. பஞ்ச பாண்டவர்களும் உன்னுடைய காலடியில் விழுந்துடுவாங்க, தன்னுடைய கிரீடத்தை கழட்டி வச்சுடுவாங்க. நீ உண்மையை கூறு, உண்மையை ஏற்றுக்கொள் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் கர்ணர்கிட்ட சொல்கிறதாக ஒரு சம்பவம் வருது. ஆனால் கர்ணன் மறுத்துடுறான். என்னால் முடியாது, நான் அதர்மத்தின் பக்கத்தை விட்டுட்டு போக முடியாது. எனக்கு எப்பொழுது யாருமே உதவி செய்யலையோ அப்பொழுது உதவி செய்தது அதர்மத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய துரியோதனன் தான். நான் அவனை விட முடியாது, அதர்மத்தின் பக்கத்தை விட முடியாதுன்னு மறுத்துடுறான் கர்ணன். துரியோதனன் யார் அப்படின்னா, எல்லா தீய குணங்களினுடைய உருவம். எப்படி பாபா நமக்கு சொல்கிறார் இல்லையா, ராவணன் எல்லா தீய குணங்களினுடைய உருவம் என்று. அப்பேற்பட்ட தீய குணங்களுடைய உருவத்தை கர்ணன் பிடித்து கொண்டான். அதனால் அழிவு ஏற்பட்டது. ஆனால் பாபா குழந்தைங்க நாம் என்ன செய்கிறோம்? அந்த தீய குணங்களினுடைய ரூபத்தை விட்டுவிட்டோம், அதர்மத்தை விட்டுவிட்டோம், ராவணனை அழித்து விடுகிறோம். பாபா சொல்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். பாபா சொல்கிறார், பிரச்சனைகள் வரும், மலை போல் விழும். ஆனாலும் நாம் எப்படி இருக்கணும்? ஆடாதவராய் அசையாதவராய் இருக்கணும். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆடாது அசையாது இருந்தால் ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைத்தே தீரும். உலகத்தில் உள்ளவங்க உள்ளம் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பாபா குழந்தைங்க நாம் எப்படி இருக்கிறோம்? உள்ளத்தின் சிம்மாசனதாரியாக, பாபாவினுடைய இதய சிம்மாசனதாரியாக ஆகிவிடுகின்றோம். போன ஞாயிற்றுக்கிழமை கூட பாபா சொல்லியிருந்தாங்க 3 சிம்மாசனம் பற்றி. இருபுருவ மத்திங்கிற சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தீங்க அப்படின்னா பாபாவினுடைய இதய சிம்மாசனதாரியாக ஆகிடுவீங்க. பாபாவுடைய இதய சிம்மாசனம் எப்பேற்பட்டது? விசாலமானது. எத்தனை ஆத்மாக்கள் என்று வேண்டுமானாலும் அதில் அமர முடியும். அதில் வரிசைக்கான விஷயமே இல்லை. எல்லோரையும் நிறைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பாபாவுடைய உள்ளம்ங்கிற சிம்மாசனம் விசாலமானது. இந்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடியவர்கள் விஸ்வராஜ்ய அதிகாரத்தினுடைய சிம்மாசனத்திலையும் அமர்ந்துடுறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருந்தாங்க. இப்போ சாந்தி கடலான பாபா, அன்பு கடலான பாபா, ஞான கடலான பாபா வந்திருக்கிறார். அவர் நமக்கு சாந்தியை வழங்கி கொண்டிருக்கிறார். அமைதிக்கான கையேந்தும் பாத்திரம் ஏந்தி வந்திருந்த நமக்கு சாந்தி கடலான பாபா சாந்தியை கொடுத்ததோடு மட்டுமில்லை, சாந்தியினுடைய தேவதையாகவே நம்மை ஆக்கிவிட்டார். கையேந்தி வந்திருந்த நம்மை பாபா இப்பொழுது சிம்மாசனதாரி ஆக்கிவிட்டார். நான் ஆத்மா, அழிவற்றவர், பாபாவுடைய குழந்தை, முழு உலகத்துக்கும் சாந்தியை கொடுக்கக்கூடிய வள்ளல். அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடம்தான் முழு உலகத்திற்குமே அமைதியை வழங்கக்கூடிய இடம். இந்த இடத்திலிருந்து தான் முழு உலகத்திற்கும் அமைதி போய் சேருகிறது என்பதை பாபா நினைவுபடுத்தினார். ரஷ்யாவிலிருந்து ஒரு விஞ்ஞானி வந்திருந்தார். அவர்கிட்ட ஒரு வினோதமான ஒரு கருவி இருந்தது, எந்திரம் இருந்தது. அந்த கருவி வைப்ரேஷன் ரீடிங் கருவியாக இருந்துச்சு. அந்த கருவியை வைத்துக்கொண்டு பல சாது சன்னியாசிகளை சந்திக்கும் பொழுது 10, 15, 20 வரைக்கும் கூட அந்த ரீடிங் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் மவுண்ட் அபு நக்கிலைக்கிட்ட பார்க்கும் பொழுது அந்த ரீடிங் 100 இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னு ஒவ்வொரு இடமா விசாரித்து கடைசியில் மதுபனுக்கு சேர்றார். மதுபன் போர்டு இருக்கிற இடத்துல பார்த்தா அந்த 100 200 மாறிச்சு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். மதுபனுக்குள்ளே நுழையும் பொழுது அது 500 மாறிடுச்சு. சாந்தி ஸ்தம்பத்துக்கிட்ட பார்க்கும்போது பார்த்தா அது 1000 ரீடிங் காமிக்க ஆரம்பிச்சுது. பிறகு யாரோ குல்சார் தாதியை சந்திக்க வைக்கிறாங்க. ரீடிங்கில் 10,000 காண்பிச்சுது. பிறகு ஒரு சகோதரி மூலமாக பாபா பிரவேசமாகும் பொழுது அந்த ரீடிங் மிஷினை வச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது அன்லிமிட்டடாக ஆகிடுச்சு. அந்த மிஷினே அதிர ஆரம்பிச்சிடுச்சு. அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, இங்கே என்ன நடக்குது என்று. இங்கே வந்திருக்கிறது யார்? சாந்தி கடலான பாபா, சாந்தியை வழங்கக்கூடிய வள்ளலான பாபா வந்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னா அன்லிமிட்டெட், அளவே இல்லாதவர். அவர் பூர்ணமானவர். அவரிடம் இருக்கக்கூடிய அத்தனையையும் எடுத்து விட்டாலும் பிறகும் அவர் எப்படித்தான் இருப்பார்? அப்படியே பூரணமாகவே இருப்பார். அந்த ஸ்லோகனில் சொன்ன மாதிரி அவரை
குறுகிய புத்தியை கொண்டு அளக்கவே முடியாது. அவர் அளவற்றவர். அளவற்ற நிலையை நாம் அடையும் பொழுதே அவருடைய நிலையை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. சாந்தி கடலான பாபா இப்போ எல்லாருடைய மனதிலையும் சாந்தியை நிறைத்து கொண்டிருக்கின்றார். நம்ம எங்கே போனாலும் இந்த சாந்தியை எடுத்துக்கொண்டு அங்கே வழங்க வேண்டும். சுகம் சாந்தி இரண்டையுமே வழங்க வேண்டும். சுகம் சாந்தி நிறைந்த அந்த உலகத்திற்கே நாம் செல்ல இருக்கின்றோம். அந்த உலகம் சொர்க்கம், பாரடைஸ் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. அந்த ரஷ்யா சயின்டிஸ்ட் வந்திருந்த போது ஓம் பிரகாஷ் பாய், இந்தூர் ஓம் பிரகாஷ் பாய் இருந்திருந்தாங்க. அதை பற்றி ஆங்கிலத்தில் கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதை நான் இப்போது சாரமாக சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். பாபா சாந்தி கடல், அவருடைய குழந்தைங்க ஒவ்வொருத்தருமே சாந்தி பிரியர்கள், அமைதியை விரும்பக்கூடியவர்கள். பாபா நமக்கு புரிய வைக்கிறார், நீங்கள் ஆத்மா, சகோதர சகோதரிகள் கூட கிடையாது, சகோதர சகோதரர்கள். பாபா சொல்கிறார், ஆத்மாவில் ஆண் கிடையாது, பெண் கிடையாது, குழந்தை கிடையாது, எல்லாருமே சகோதரா சகோதரா. பாபாவுடைய ஞானம் வேகத்து எல்லைக்கு அப்பாற்பட்டது, அன்லிமிட்டடு. அவருடைய ஞானத்தை தாரணை செய்வதற்கும் நம்முடைய புத்தி எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். எல்லைக்கு உட்பட்ட புத்தியாக இருந்தால் அதில் எதுவுமே பதியாது, புரியாது. அப்புறம் ஃபரிஸ்டாகிறது பற்றி பாபா சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம ஒரு 10 பாயிண்ட் பார்க்கலாம். முதல்ல நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளணும், பவித்திரம் ஆகுங்கள், யோகி ஆகுங்கள். இது நம்முடைய உறுதிமொழி, நம்முடைய ஸ்லோகன். பவித்திரத்தாவினுடைய ஆதாரம் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. முரளியில் கூட பாபா சொல்லியிருக்கிறாங்க, அசாந்திக்கான காரணம் அப்பிராப்தி, அப்பிராப்திக்கான காரணம் அபவித்திரத்தா. பவித்திரத்தா தான் அஸ்திவாரம். இதை நாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே நடைபெற்றுவிடும். அடுத்தது பாபா சொல்லியிருக்கிறாங்க, என்ன நடந்தாலும் உள்ளச்சோர்வு ஆகிவிடாதீர்கள். எது நடந்தாலும் சரி, ஏன் இப்படி ஆச்சு, எதுக்கு இப்படி ஆச்சுன்னு குழப்பத்தில் வராதிங்க. இது நன்மைக்கானது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். பாபாவை துணையாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். உங்களுக்கு நன்மை தீர்வு கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்து பாபா சொல்லியிருந்தார், கையேந்தக்கூடிய குணம் எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஐ பெக் யூ அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திகிட்ருக்குறோம். நான் உங்களிடம் இறைந்து கேட்கின்றேன் அப்படின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதிகாரி. ஒருத்தர் கூட சொல்லிட்டு இருந்தார், இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்குமே இவ்வளவு ஆயிரங்கள் லட்சங்கள் கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் பாபா சொல்கிறார், இல்லை நீங்கள் அதிகாரி குழந்தைகள்னு பாபா நமக்கு நினைவுபடுத்துகிறார். பாபா சொல்கிறார், நீங்கள் என்கிட்ட கூட எதையும் கேட்க வேண்டாம், வேணுங்கிறத எடுத்துக்கோங்க. நீங்கள் கேட்குறதில்ல, நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதிகாரி மற்றும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் இருங்க அப்படின்னு பாபா நினைவுபடுத்துகிறார். பாபா கூட நமக்கு சொல்கிறார், நீங்கள் தானி, மகாதானி, வரதானி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோட்டேலால் பாயினுடைய கிளாஸில் கூட இருந்தது. பிரம்மா பாபாவுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னால் சிறு குழந்தையாக இருக்கும்போது இந்த வள்ளல் சம்ஸ்காரம் இருந்துச்சு. அவர் கடையில், தன்னுடைய உறவினர் கடையில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தனால கடையை விட்டே வெளியேற்றிட்டாங்க. அது சம்ஸ்காரம், யார் வந்தாலும் கொடுக்கணும். பாரதத்தில் ஆரம்பத்தில் அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு. யாராவது ஏதாவது கடையில் கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க, எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அந்த சம்ஸ்காரம் இயல்பிலேயே பாரதத்தில் இருந்த ஒன்று, ஒவ்வொருத்தரிடமும் இருந்த ஒன்று தான். ஆரம்பத்தில் இந்த தராசெல்லாம் கூட கிடையாது, வேண்டியதை கொடுக்கக்கூடிய பழக்கம் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் புத்தி அவ்வளோ குறுகி போயிடுச்சு. தராசு முள் பார்த்து அதுலேயும் தவறு செய்து கொடுக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. காரணம் பேராசை அதிகமாகிடுச்சு. பொதுவாக குடும்பத்தில் கூட பெரியவங்க சின்னவங்க கையில் கொடுத்து, குழந்தைங்க கையில் பொருளை கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க வைப்பாங்க. பைசா கொடு, பொருளை கொடு அப்படின்னு குழந்தைக்கே கூட தான தர்மம் செய்ய கற்றுக் கொடுப்பாங்க. கொடுத்துட்டே இருங்க, எதையுமே எடுக்காதீங்க. எடுக்கணும்னா யார்கிட்டேருந்து எடுத்துக்கணும், பாபாட்டேருந்து எடுத்துக்கணும். அதுவும் கூட நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்களுடைய புத்தி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா தானாகவே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அங்கேருந்து கிடச்சிட்டே இருக்கும், நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம், திரும்பி கிடச்சிட்டே இருக்கும். இப்படி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். இது எல்லாமே புத்திக்கான வேலை தான். புத்தி சரியாக இருந்துச்சுன்னா போதும், மற்ற எல்லாமே தானாகவே நடந்துகிட்ருக்கும். நம்ம அந்த கதையில் கூட கேட்டோம், கர்ணன் மற்றும் கிருஷ்ணருக்கும் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம், அவருடைய புத்தி வேறு விதமாக இருந்துச்சு. ஆனால் கர்ணன் புரிஞ்சுக்கிட்ட விதம், அவருடைய புத்தி வேறு விதமாக இருந்தது.
கர்ணனிடம் பாசுபத அஸ்திரம் இருந்தது. அது விசேஷமாக அர்ஜுனனை அழிக்கணுங்கிறதுக்காக வைத்திருந்தார். ஆனால் விஷயம் பிரச்சனை அப்படி வந்தது. துரியோதனன் கடோத்கஜன், இல்லை கௌரவர்கள்லாம் இறந்து கொண்டே இருக்கிறாங்க, உடனே உன்னுடைய அஸ்திரத்தை எடு, இதிலிருந்து காப்பாற்று என்று கட்டளை வந்தது. இப்படி நம்மிடம் ஆயுதங்கள் இருக்கும், ஆனால் சூழ்நிலை அப்படி வரும். தவறான விதத்தில் பயன்படுத்தும்படியாக நம்ம புத்தியை கரெக்டாக வைத்து கொள்ளவில்லை என்றால் எல்லாம் கிடைத்திருந்தும் அது தவறாகி போய்விடும். நம்மிடமும் பாசுபத அஸ்திரம் இருக்கிறது. அந்த அஸ்திரம் என்னது? பசுபதிநாதனுடைய நினைவு. பாபாவுடைய நினைவு இருந்தால் போதும். அவருடைய நினைவிலிருந்து நீங்கள் யாருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் சரி, அவங்க பலியே ஆயிடுவாங்க. நம்மிடம் எந்த விதமான ஸ்தூலமான வில்லோ அம்போ கிடையாது. பாபா இருக்கிறார், பாபாவுடைய ஞானம் இருக்குது, பாபா கொடுத்துருந்த சக்தி இருக்கிறது. அதை திருஷ்டியின் மூலமாக வழங்கி கொண்டே இருப்போம். இப்போ நாம் நரகவாசி ஆகிடக்கூடாது, சொர்க்கவாசி ஆகணும். சொர்க்கவாசி ஆகிறதுக்கு பாபா என்ன சொல்கிறார்? பவித்திரத்தாவினுடைய தாரணை வேணும். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, இதய சிம்மாசனதாரி ஆகணும், உள்ளச்சோர்வு அடைந்தவர் ஆகிடக்கூடாது. அப்புறம் பாபா சொல்கிறார், நீங்கள் கையேந்துபவர் ஆகிடக்கூடாது, அதிகாரியாக ஆக வேண்டும். இப்போ தன்னுடைய சக்திகளை கொண்டு எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்தும் பொழுது நீங்கள் சொர்க்கவாசி ஆகிடுவீங்க. உலகத்தை பொறுத்தளவில் சொர்க்கவாசி அப்படின்னா இறந்த பிறகு ஆகக்கூடியவங்க. இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறந்து விட்டவராகி விடுகிறோம். ஜீவன் முக்தி உடையவர் ஆகிறது எங்கே? இங்கேயே ஆகிவிட வேண்டும். இங்கே நமக்கு எந்த பந்தனமும் கிடையாது. எல்லா பொறுப்புகளையும் கடமைகளையும் ஆற்றிக்கொண்டிருந்த போதும் நாம் யார்? பந்தன் முக்தானவர்கள். அடுத்தது, டிராமாவில் நமக்கான பாக்கியம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அடுத்து இந்த மயானத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அலெக்சாண்டருடைய ஃபோட்டோ. அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, வெறும் கையோடு வந்தோம், வெறும் கையோடு செல்ல போகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாபா நமக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் வரும்பொழுதே பாக்கியத்தை நிறைத்து கொண்டு தான் வந்திருக்கிறீர்கள், செல்லும் பொழுதும் பாக்கியத்தை நிறைத்து கொண்டு தான் செல்ல வேண்டும் என்று. உலகத்தினுடைய பிறப்பு கூட நிறைய பேருக்கு கண் பார்வை இல்லாமல், காது கேட்காம கூட ஆகலாம். ஆனால் நாம் ஜென்மம் எடுத்ததுமே கண் திறந்தவராகிட்டோம், காது திறந்தவராகிட்டோம். நம்முடைய சமஸ்காரம் எப்படிப்பட்டதாகிடுச்சு? வள்ளலுடைய சமஸ்காரம் எல்லோருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டுமே நிறைந்திருக்கிறது. மகாபாரத்தில் இப்படி கூட ஒரு சம்பவம் வரும். கர்ணன் இறந்துடுவார். கர்ணன் இறந்ததுமே குந்தி தேவி ஓன்னு அழுவாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். அம்மா, இவன் சூதபுத்திரன், தாழ்ந்த இனத்தவன், நீ அவனை போய் எப்படி மடியில் வச்சுட்டு நீ ஓன்னு அழலான்னு கேட்குறாங்க. அப்போ குந்தி தேவி சொல்லுவாங்க, இல்லை இல்லை, இவன் உங்களுடைய அண்ணன், என்னுடைய மூத்த புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு கோபமும் ஆவேசமும் வரும். எப்பேற்பட்ட ரகசியத்தை நீ இவ்வளோ நாள் எப்படி நீ மறைச்சி வச்சுருந்த? தர்மர் சாபமே கொடுப்பார். இனிமேல் எந்த தாய்மாருக்குள்ளேயும் எந்த ரகசியமும் மறைந்திருக்காது, என்ன தெரிஞ்சதோ அதை உடனடியாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்ததா ஒரு கதை வரும். இன்னொரு கதையில் கூட ஒரு கணவன் தன்னுடைய மனைவிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுவார், இதை யார்ட்டையுமே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறுநாள் காலையில் பார்த்தோன்னா ஊர் ஃபுல்லாக அந்த செய்தி பரவி இருக்கும். அப்படி பெண்களுக்கு அப்படி ஒரு சாபம் கிடைச்சிது அப்படின்னு ஒரு கதை உண்டு. ஆனால் அந்த சாபத்தை பாபா இப்போ வரமாக்கிட்டார். எல்லா மாதாக்களுக்கும் ஞானம் சொல்கிறார் பாபா. யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் மாதாக்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்க எல்லாருக்கும் சொல்லி சொல்லி எல்லாருக்கும் மங்களத்தை, நன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே மங்களம், நன்மைதான் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்ணன் போல ஒவ்வொரு விஷயத்தையும் பிரச்சனையாக்கி குழப்பமடைந்து வருத்தப்படக்கூடியவராக இல்லாமல் எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது என்று புரிந்து இதய சிம்மாசனதாரியாக ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.